அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் எனக்கு சூட்டபிளா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நிச்சயமா அது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த வீடியோஸ்ல 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். 12th படிச்சவங்களுக்கு என்னென்ன பிசினஸ் பண்ணலாம், 12th நல்லா எடுக்கேட்டடா நல்ல ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கவங்களுக்கு என்னென்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12th படிச்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னா கிட்ஸ் கேர் அண்ட் ஓல்ட் கேர். இதுல அப்படி என்ன இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, நிறைய அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போறாங்க. ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை நம்ம ஒரு நல்ல இடத்துல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இல்லையா. அப்போ இந்த கட்டத்துல அவங்க குழந்தைகளை பக்கத்துல இருக்கிற டே கேர்ல விட்டா நல்லா இருக்கும், அவங்களும் ஈஸியா பிக்கப் பண்ணிக்க முடியும், அவங்களோட தாட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்களும் டே கேர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு போவாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நேரத்துக்கு ஃபுட் கொடுக்க போறீங்க, பால் கொடுக்க போறீங்க, இல்லைன்னா அவங்களுக்கு விளையாட போறீங்க. ஸோ வீட்டுல உங்க குழந்தைங்களோட நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க இதுலயும் செய்ய போறீங்க. கரெக்டா? ஸோ கிட்ஸ் கேர். ஓல்டு கேர்லயும் அதே தான், ஒண்ணுமே இல்லைங்க. ஓல்டு கேர் வயசானவங்க இருக்க போறாங்க, அவங்க வீட்டில் போய் நீங்க பார்த்து போறீங்க. நிறைய நேரத்துக்கு டேப்லெட், நிறைய நேரத்துக்கு ஃபுட்டு, எப்படியோ அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகளோ அதை நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ஓல்டு கேர். இந்த கிட்ஸ் கேர் ஓல்டு கேர் அப்படிங்கிறது பல வருஷமாவே இருக்கு. பட் இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரு பிசினஸ் அப்படின்னா இதை நான் சொல்லுவேன். செகண்ட் பிசினஸ் மெஹந்தி ஆர்டிஸ்ட். மெஹந்தி ஆர்டிஸ்ட்னா நிறைய நான் கத்துக்கணுமே, இப்ப எப்படி நான் போய் திடீர்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இருங்க, வெயிட் பண்ணுங்க. யூடியூப் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு 10-15 வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அரேபியன் டிசைன்னா என்ன, இந்தியன் டிசைனா என்ன. ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, ஹேண்டை வரைஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கோலம் போடுற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க கையை எடுத்துக்கோங்க, உங்க கையிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க கையில் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சார்ட்லேயே மருதாணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோவில் சொல்லிடுவாங்க. அது நீங்க செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இருக்கிற சங்கீத்து, அப்புறம் ஃபங்க்ஷனு, எதா இருந்தாலும் நம்ம மெஹந்தி போட்டுக்கிறோம். அதை நீங்க பிசினஸ் எடுத்து பண்ணும்போது பயங்கர ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னா இவ்வளோ கைக்கே ஒரு 100 rupees, 150 rupees, 250 rupees வாங்குறாங்க டி நகர்ல. அப்போ நீங்க அந்த ஜாப் எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுவும் விசேஷ காலங்கள்ல எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான். ஸோ தேர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஹோம் மேட் டெலிவரி. இந்த ஹோம் மேட் டெலிவரியில என்னென்ன இருக்கு அப்படின்னா, இப்போ பேச்சுலர்ஸ் இருக்காங்க, 3 நேரத்துலயே ஹோட்டல்ஸ்ல போய் தான் சாப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹோட்டல்ல சாப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் வெறுத்துருங்க, எவ்வளோ நல்லா இருந்தாலும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ அம்மா கையில இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அந்த சான்ஸை கிராப் பண்ணி நீங்க வீட்டுல செய்யற ஃபுட்டை ஒண்ணுமே இல்லை, ஒரு மெனுவெல்லாம் போட மாட்டாங்க, வீட்டுல செய்யற ஃபுட்டை எக்ஸ்ட்ராவா செஞ்சு அதை நீங்க இன்னைக்கு இந்த மெனு தான் அப்படின்னு கேட்டு டெலிவரி பண்ண போறீங்க. ஸோ அதுல இருந்து நீங்க நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்கும் ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்க திருப்பி உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வீட்டுல செய்யறதுதான். ஸோ ஈஸியா நிறைய மணியை இதுல இருந்து கெயின் பண்ணா இது ஒரு செம்ம பிசினஸ். ஏன்னா நிறைய பேர் பண்றாங்க, பட் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு growth இல்லை. பட் நீங்க சீரியஸா கையில எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 12th படிச்சவங்களுக்கு என்னென்ன பிசினஸ் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எல்லா டிப்ஸும் சொல்லியாச்சு. இப்போ 12th மேல படிச்சு நீங்க நல்ல ஒரு டிகிரி ஹோல்டர், எனக்கு ஒரு பிசினஸ் மாதிரி சொல்லுங்க அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கோச்சிங். டிஜிட்டல் கோச்சிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஃபிட்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அது நீங்க ஃபிட்னஸ் இல்லாதவங்களுக்கு சொல்லித்தர போறீங்க. எல்லாருனாலையும் நேர்ல கத்துக்க முடியாது. நீங்க அந்த சான்ஸை நீங்க யூஸ் பண்ணிட்டு ஃபிட்னஸோ, யோகாவோ, ஜும்பா கிளாஸோ, டான்ஸோ, மியூசிக்கோ, வாட் எவர் இட் இஸ், யூ கேன் எடுகேட் த்ரூ தம் இன் வீடியோ கால். இது வாட்ஸ்அப்ல இருக்கலாம், ஸ்கைப்ல இருக்கலாம், இல்லைன்னா ஜூம்ல இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது உங்களோட மேட்ச் பொறுத்து தான் அது நீங்க பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஜாப். இப்போ நிறைய பேர் அதை பண்றாங்க. நீங்களும் அதை எடுத்து பண்றப்ப உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்.
இதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் கோச்சிங் பத்தி பார்த்தோம், அதுல என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்ப வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெலிகாலிங். இதுவும் உங்களுக்கு சூட்டபிளான பிசினஸ்னா, ஏன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேச தெரியுது அப்படின்னா இந்த பிசினஸை நீங்க தாராளமா பண்ணலாம். இல்ல தமிழ் இங்கிலீஷ் எனக்கு வேற மொழிகளும் எனக்கு சரளமா பேச வரும் அப்படிங்கும் போது இந்த பிசினஸை நீங்க தாராளமா எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியோட நீங்க டைப் வச்சு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ என்னென்ன பிசினஸ் சொல்றாங்களோ அதை நீங்க ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட்டை பார்க்க போறீங்க, அதுவும் வீட்டுல இருந்து. ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கும், அட் தி சேம் டைம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்துட்டு தேர்ட் பிஸ்னஸ் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு க்ளோத்திங். இதுக்கு வந்து எனக்கு டைலரிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருங்க சொல்றேன். டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று, டைலரிங் தெரியாதவங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, அதை நான் சொல்லிடுறேன். டைலரிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஃபிட் செக் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸில் க்ளோத் தைச்சு கொடுக்க போகிறீங்க. அது வந்துட்டு அவங்க ரெண்ட்டுக்கு பாட போகிறாங்களோ இல்லை வந்துட்டு அவங்க அதை வச்சுக்க போகிறாங்களோ அது அவங்களோட சாமர்த்தியம் தான். அதை வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். செகண்ட் வந்துட்டு என்னன்னா, உங்ககிட்ட சில்க் சாரீஸ் இருக்கும், அனார்கலிஸ் இருக்கும், லெஹங்காஸ் இருக்கும். அது 2 ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. யூஸும் வந்துட்டு அது என்ன பண்ணுறதும் தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் ரெண்ட் போடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு 1 டேக்கு வந்துட்டு 2000 போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, 6000 கொடுத்து நான் ஏன் வாங்கணும்னு சொல்லி இப்போலாம் ரெண்ட் கிளாத்ஸ் தான் வாங்குறாங்க. அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமைஸ்டு க்ளோத்திங் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெண்டஸ்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதை பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு காலகட்டத்தில். ஸோ அடுத்து வந்துட்டு தேர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சது தான் அக்ரிகேட்டர். இது வந்துட்டு சொன்னோன்னே என்னது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து ஒரு மிடில் மேன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் whatever it is ஏதாவது ஒன்று ஆர்டர் போடுறீங்க, உங்களுக்கு வருது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வந்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு ரிவ்யூவில் இருந்தாலும் நமக்குன்னு வரப்பேடாயிடும், குவாலிட்டி நல்லா இருக்காது, உடஞ்சி போயிடும், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால என்ன நினைப்பாங்கன்னா ஆன்லைனில் வாங்குறதை சுத்தமாக நம்ம தவிர்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்களா, நீங்களும் அமேசானில் வாங்குங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்க. அமேசான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி RMKV இல்லைன்னா வந்துட்டு சரவணா ஸ்டோர், போத்தீஸ் நேரில் போய் வாங்குங்க. ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் அப்படி லைவ்ல பேசணும், அதே மாதிரி லைவ்ல வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, போட்டாலும் உடையில பாருங்க அப்படின்னு நீங்கள் லைவாக சொல்ல போறீங்க. அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ், ரிவ்யூஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து நிஜமாவே அவங்க கிட்ட போய் சேரும். ஸோ அதனால உங்களை நம்பி அவங்க வாங்குவாங்க. ஸோ இதுலேயும் நிறைய ப்ராஃபிட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒரு பிஸ்னஸ். நிறைய பேர் இது வந்து பார்க்கல, வெளியே வரல. பட் இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இப்போலாம் வந்து டெலிகிராமில் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க, நிறையா இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ சொன்ன இந்த 2 கேட்டகரியிலுமே வந்து நீங்கள் வந்துட்டு யார் யாருக்கு எப்படி சூட்டபிளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி, VSJ மீடியாவிலிருந்து. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.